வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். நீங்கள் நிறைய பேர் ஜென்ரல் சயின்ஸ் எடுங்க அப்படின்னு ரொம்ப கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஜென்ரல் சயின்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஜென்ரல் சயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நம்ம நல்லா கவனிங்க. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரையிலும் ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கெல்லாம் ஜென்ரல் சயின்ஸ் they are given, especially for a group D க்குலாம் பாத்தீங்கன்னா 1 to 10th standard CBSE னா NCERT syllabus. NCERT syllabusல உள்ள டோட்டல் புக்ஸ்ல உள்ள கண்டென்ட் தான் அவங்க சிலபஸா கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா எந்த டாபிக்கும் கொடுக்கல. யூஸ்வலா ஜெனரல் சயின்ஸ்ல இந்த டாபிக் மற்ற எக்ஸாம்ல கொடுப்பாங்க. இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிபிகேஷன்ல ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரலாம் NCERT அல்லது CBSE சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஜெனரல் சயின்ஸை நான் CBSE சிலபஸ்ல உள்ள கண்டென்ட் அதோட என்ன சொல்றது அதோட கோரை மட்டும் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா அவங்க தெளிவா கொடுத்துருக்காங்க CBSE. ஸோ இதுல இருந்து ஆனா அவங்க எந்த லெவலுக்கு வேணா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம CBSE கண்டென்ட் பிடிக்கலாம். ஸோ CBSE உள்ள கண்டென்ட் ஒரு சாப்டர். ஸோ இப்போ நம்ம இங்க பார்க்க சாப்டர் ஜெனரல் சயின்ஸ்ல நம்ம இங்க பார்க்குறது எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ். இந்த சாப்டர் தான் பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் அதாவது 1 to 10th உள்ள கண்டென்ட்ல உள்ள ஒரு சாப்டர் நம்ம எடுத்துக்கிறோம் ஜெனரல் சயின்ஸ்ல. அதுல உள்ள கொஸ்டின்ஸை நான் அதுல உள்ள எக்ஸ்ட்ராக்ட் அதுல உள்ள முக்கியமானது நம்ம கொஸ்டின்ஸா எடுத்துக்கோம். இதை நம்ம கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாப்டரா நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு சயின்ஸ்ல, ஜெனரல் சயின்ஸ்ல NCERTல நம்ம ஒரு சாப்டரா எடுத்துட்டு அதுல உள்ள ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல உள்ள விஷயத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம we can able to answer the question in the exam very well. So இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ் அங்க எடுக்கலாம். இப்போ இங்க கொஸ்டின் dash is a form of energy. Form of energy இந்த டாபிக்கை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரிசிட்டி. சரி, எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் நம்மளோட ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா? ஹீட் எனர்ஜி ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இல்லையா? லைட் எனர்ஜி இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ இதுக்கு வெறும் டேஷ் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நான் இந்த சாப்டர் எடுத்ததுனால இது ரிலவெண்டா நம்ம கொடுக்குறோம். அதனால எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது எலக்ட்ரிசிட்டி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இல்லாததான் கொடுப்பாங்க. தவிர லைட் எனர்ஜி அந்த ஆப்ஷன்ல வராது. ஸோ நம்ம இந்த டாபிக் ஏற்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஒரு எனர்ஜி. எலக்ட்ரிசிட்டி இஸ் எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்கலாம். Dash is a source of electrical energy. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகிறதுக்கு அல்லது ஜெனரேட் பண்றதுக்கு எது சோர்ஸ்னா என்ன அர்த்தம்னா உற்பத்தி செய்யக்கூடிய இடம். ஸோ உற்பத்தி எங்க இருந்து ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. நம்மளுக்கு ஜெனரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணும். அதுக்கப்புறம் வேற என்ன நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பேட்டரி அல்லது செல் அல்லது பேட்டரி. செல்ன்றது பேட்டரியோட ஒரு காம்பனன்ட் செல். அதோட நிறைய செல்ஸ் சீரிஸ் அல்லது பேரலா கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரின்றது ஆகும். அப்போ இதுக்கு என்ன இதுன்னா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கு என்னன்னா நம்மளுக்கு செல்ஸ் அல்லது பேட்டரி, செல்ஸ் ஆர் பேட்டரி அல்லது ஜெனரேட்டர்ஸ். இந்த ஜெனரேட்டர்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஜெனரேட்டர்ஸ் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஏசி ஜெனரேட்டர்ஸ், டிசி ஜெனரேட்டர்ஸ். ஏசி ஜெனரேட்டர், டிசி ஜெனரேட்டர். சோ இந்த ஏசி ஜெனரேட்டர் நமக்கு ஸ்பெஷல் பேரு ஆல்டர்னேட்டர். டிசி ஜெனரேட்டருக்கு பேரு டைனமோ. சோ டைனமோ ஒரு டிசி ஜெனரேட்டர், அதுவும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்டர்னேட்டர் ஒரு ஏசி ஜெனரேட்டர், அதுவும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். செல் அல்லது பேட்டரி இதுவும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு ஆப்ஷன்ல இது மூணுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இது ஒண்ணு கொடுத்துருவாங்க அல்லது அது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு மற்றது இது சம்பந்தம் இல்லாம தான் கொடுப்பாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு பேட்டரி ஆர் செல்ஸ், ஆல்டர்னேட்டர் ஆர் டைனமோ அல்லது ஏசி ஜெனரேட்டர் அல்லது டிசி ஜெனரேட்டர். ஓகே, ஸோ
நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செல்ஸ் செல் அப்படின்ற இல்லையா பேட்டரியோட ஒரு காம்பனன்ட் செல் நம்மளோட டார்ச்ல இல்ல மொபைல்ல எல்லாத்தையும் நம்ம பேட்டரி யூஸ் பண்றோம்ல அந்த செல் டேஷ் அண்ட் டேஷ் டெர்மினல் அதுக்கு என்ன டெர்மினல் இருக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் உங்களுக்கு நல்லா தெரியும் பிளஸ் அண்ட் மைனஸ் போட்டுப்பாங்க இல்லையா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் டெர்மினல் ஆல்ரெடி இருக்கு நம்மளுக்கு என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க பாசிட்டிவ்ன்றது பிளஸ் நெகட்டிவ்ன்றது மைனஸ் அதிலே மார்க் பண்ணிருப்பாங்க சோ அதுதான் ரெண்டு டெர்மினல் இருக்கும் அல்லது பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் அது உள்ள கொடுக்கிறது டெர்மினல் பார்க்கும்போது அவுட் சைடுல நம்ம டெர்மினல் சொல்றோம் சோ அது கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் டேஷ் செல்ஸ் எல்லாம் நிறைய சீரிஸாகவும் பேரலாகவும் கனெக்ட் பண்ணி நிறைய செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அது பேர் தான் குரூப் அந்த குரூப் சேர்ந்த இணைந்த நிறைய செல்கள் இணைக்கப்பட்டால் அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அது பேர் தான் நமக்கு பேட்டரி என்பது குரூப் ஆஃப் செல்ஸ் அது என்ன சார் குரூப் ஆஃப் செல்ஸ் வெறும் ஜஸ்ட் செல்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல வச்சுட்டா குரூப் ஆஃப் செல் கிடையாது அது சீரிஸாவும் இணைக்கலாம் அல்லது பேரலாவை இணைக்கலாம் அல்லது சீரிஸ் பேரலா இணைக்கலாம் அல்லது பேரலல் சீரிஸா இணைக்கலாம் அந்த மாதிரி இணைக்கப்பட்டா அந்த மாதிரி கனெக்ட் பண்ணா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்க்கு பேரு பேட்டரி ஓகே சோ பேட்டரி கண்டைன்ஸ் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் பேட்டரிக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் பேட்டரின்னு வந்து அந்த பேட்டரிக்குள்ள என்னென்னலாம் இருக்கும் நம்ம வீட்டுல கூட இன்வெர்டர்ல எல்லாம் பேட்டரி எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல லிக்விட் எல்லாம் ஊத்துவாங்க அதாவது எல்லாது நம்ம டிஸ்டில் வாட்டர்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த பேட்டரிக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பிளேட் இருக்கும் அப்புறம் என்னது நெகட்டிவ் பிளேட் சோ நான் ஷார்ட்டா எழுதுனேன் பாசிட்டிவ்ன்றத பிளஸ் போட்டுருக்கேன் பாசிட்டிவ் விஇ பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் அண்ட் என்ன ஒன் மோர் இருக்குன்னா எலக்ட்ரோலைட் அது என்ன சார் எலக்ட்ரோலைட் அப்படின்னா இது வந்து வாட்டர் அதாவது வாட்டர் பிளஸ் ஆசிட் வாட்டரும் ஆசிட் வாட்டர்னா ஆர்டினரி ரா வாட்டர் கிடையாது இட் இஸ் a distilled water அல்லது டிஎம் வாட்டர் சொல்லுவாங்க டீமினரலைஸ்ட் வாட்டர் மினரலைஸ்ட் வந்து ரிமூவ் பண்ண டீமினரலைஸ்ட் வாட்டர் பிளஸ் ரிலவெண்ட் ஆசிட் ஒரு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி ஆசிடோட நேச்சர் டைப் மாறும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் தட் இஸ் H2SO4 அந்த மாதிரி வேற பேட்டரிக்கு வேற ஆசிட் மாறும் பொதுவா ஆசிடும் டிஎம் வாட்டர் டீமினரலைஸ்ட் வாட்டரும் சேர்ந்த கலவைக்கு சேர்ந்த மிக்சருக்கு பேர் நம்ம புது பேர் என்னது எலக்ட்ரோலைட் இந்த எலக்ட்ரோலைட்ன்றது பேரு ஓகேவா சோ இது மூணு தான் இருக்கும் அதுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் பிளேட் ஒரு நெகட்டிவ் பிளேட் ஒரு எலக்ட்ரோலைட் இது மூணு சேர்ந்தது ஒரு செல் அப்போ ஒரு பேட்டரியில நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் அடுக்கடுக்கா இருக்கும் நெக்ஸ்ட் பேட்டரி ப்ரொடியூஸ் கேஸ் சப்ளை நமக்கு சப்ளைல ரெண்டு விதமான சப்ளை இருக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டைரக்ட் கரண்ட் சோ இது ரெண்டுத்துல பேட்டரி என்ன சப்ளை ப்ரொடியூஸ் பண்ணும் நம்மளுக்கு டைரக்ட் கரண்ட் அந்த டிசின்றது என்ன டைரக்ட் கரண்ட் சோ அது ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் டிசி அப்படின்னு போடலாம் இல்லையா டேஷ் சப்ளை கேட்டா டிசி சப்ளை அப்படின்னு போடலாம் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்க்யூட் ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல சார்ஜஸ் ஃப்ளோ பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் இது பேர் என்ன எலக்ட்ரிக் கரண்ட் அதுதான் சார் நம்ம ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் கரண்ட் தானே சொல்லுவோம் நீங்க என்ன எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த ஃப்ளோன்ற வார்த்தைக்கே மீனிங் என்னன்னா ஃப்ளோ அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா கரண்ட்னு அர்த்தம் வாட்டர் ஃப்ளோ ஆனா வாட்டர் கரண்ட் கேஸ் ஒரு பைப்ல போனா கேஸ் கரண்ட் அந்த மாதிரி சொல்லலாம் இங்க சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அதனால எலக்ட்ரிக் சார்ஜ் கரண்ட் அதனால தான் ஷார்ட்டா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம் டேஷ் இன்சைட் த பல்ப் க்ளோஸ் when the current passes ஒரு பல்புக்குள்ள கரண்ட் பாஸ் பண்ணும்போது எது வந்து வெளிச்சத்தை வெளியே விடுது இந்த பல்பு அப்படின்ற போது இங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு இன்காண்டிசன்ட் லேம்ப் அல்லது நம்ம தமிழ்ல சொன்னோம்னா ஒரு குண்டு பல்பு அப்படின்றத ஃபிலமெண்ட் எதுக்குள்ள பல்புக்குள்ள என்ன இருக்கும் ஃபிலமெண்ட் சோ ஃபிலமெண்ட்ன்றது நம்ம அது வழியா கரண்ட் போகும்போது அந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆகிட்டு வெளிச்சத்தை வெளிவிடும் இட் will produce heat and also it produce light so filament வழியா கரண்ட் போகும்போது நமக்கு என்ன வெளிவரும்னா it will glows-னா எரியும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் filament is made of dash
ஃபிலமெண்ட் எதால செய்யப்பட்டிருக்கும், என்ன மெட்டீரியலால ஃபிலமெண்ட் செஞ்சிருப்பாங்க. நமக்கு இது ரொம்ப நம்ம ஃபேமஸான கொஸ்டின். டங்ஸ்டன். டங்ஸ்டன் அப்படின்ற டங்ஸ்டன் அந்த மெட்டீரியல் தான் நம்ம யூசுவலா ஃபிலமெண்ட் செஞ்சிருப்பாங்க. ஸோ டங்ஸ்டன் இஸ் எ மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃபிலமெண்ட். நெக்ஸ்ட் ஃபியூஸ். ஃபியூஸ் ஃபிலமெண்ட் வேற, ஃபியூஸ் வேற. ஃபியூஸ் நம்ம வீட்டிலலாம் ஃபியூஸ் போடுவோம் இல்லையா, அந்த ஃபியூஸ் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபியூஸ் இருக்கு. ரீவைரபிள் ஃபியூஸ் இருக்கு, ஹெச்ஆர்சி ஃபியூஸ் இருக்கு, செமிகண்டக்டர் ஃபியூஸ் இருக்கு, நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபியூஸ்ல டைப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜெனரலா ஃபியூஸ் யூஸ் டு ப்ரிவென்ட் டேஷ் அண்ட் டேஷ். ஃபியூஸ் எதுக்காண்டி போடுறோம், நம்ம வீட்டிலலாம் ஃபியூஸ்லாம் போடுறோம்ல, ஃபியூஸ் எதுக்காண்டி போடுறோம் அப்படின்னா எதை ப்ரிவென்ட் பண்ண, எதை தடுக்கிறதுக்காண்டி நம்ம ஃபியூஸை போடுகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து அண்ட் ஓவர்லோட். ரெண்டு ப்ரொடெக்ஷன், ரெண்டு பாதுகாப்புக்காக தான் நம்ம ஃபியூஸ் போடுறோம். ஏதாவது ஒரு வயர் வந்து நம்ம எலி கடிச்சோ எதுவோ வந்து பேஸ் நியூட்ரல் ஷார்ட் ஆகுது அப்படின்னும் போது எக்யூப்மெண்ட் பாதிக்காம இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஃபியூஸை போடுறதுனால ஃபியூஸ் ப்ளோ ஆயிட்டு எக்யூப்மெண்ட்டுக்கு போற ஹை கரண்ட்டை தடுத்துருது. ஸோ ஹை கரண்ட்னால எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகாம இந்த ஃபியூஸ் ப்ரிவென்ட் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். ஓவர்லோட் எப்படின்னா, நம்ம இப்போ நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வந்து அதோட லோடுக்கு ஏத்த கரண்ட் எடுக்காம அதிகமான கரண்ட் எடுக்குது. டியூ டு சம் மெக்கானிக்கல் ப்ராப்ளம் ஸ்டக் அப் ஆயிடுது. ஒரு ஃபேன் வந்து பேரிங் டேமேஜ் ஆயிடுச்சு, அது வந்து ஹை கரண்ட் எடுக்குது. அப்போ ஃபியூஸ் நம்மளுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூஸ் எதுக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட், ஓவர்லோடுக்கு லேட் ரெஸ்பான்ஸ் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டூ திங்ஸ். Then dash control the flow of electricity. எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபேனு ஒரு லைட்டு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு டிவைஸ் வச்சிருப்போம் இல்லையா. ஸோ என்ன கண்ட்ரோல், நம்ம தேவைன்னா ஆன் பண்ணணும், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணணும். ஸோ சுவிட்ச் இஸ் எ கண்ட்ரோலிங் டிவைஸ். சார் சுவிட்ச் மட்டும்தான் கண்ட்ரோலிங் டிவைஸா? ஏன் ரெகுலேட்டர் கூட தான் கண்ட்ரோலிங் டிவைஸ். ரெகுலேட்டிங் டிவைஸ் இருந்து இட்ஸ் எ கண்ட்ரோல் டிவைஸ். அது வந்து கரண்ட் அல்லது வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணும். whereas சுவிட்ச் வந்து ஜஸ்ட் வெறும் ஆன் ஆஃப். ஸோ சுவிட்ச் இஸ் எ கண்ட்ரோலிங் டிவைஸ். ஸோ கனெக்டிங் வயர்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து கனெக்ட் பண்றதுக்கு வயர்ஸ் போடுறோம் இல்லையா, அந்த வயர் எந்த மெட்டீரியலா செய்யப்பட்டிருக்கும் பொதுவா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், காப்பர் அண்ட் அலுமினியம். யூஸ்வலா கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காப்பர் அலுமினியம். சார் ரொம்ப ரேரா நம்மளுக்கு சில்வர் கேபிள் அதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். பொதுவாக ஜென்ரலா பார்த்தோம்னா நமக்கு அதிகப்படியமாக காப்பர் இருக்கும். வேற வந்து சில இடத்துல அண்டர் கிரவுண்டு, சில இடத்துல கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேபிள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. All metals are dash conductors of electricity. கண்டக்டர்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கும், குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர். அந்த குட் கண்டக்டர், பேட் கண்டக்டர் சொல்றோம் இல்லையா, அந்த பேட் கண்டக்டர் பேரு இன்னொரு பேர் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டரா பேட் கண்டக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டல் எல்லா மெட்டலுமே நமக்கு என்னது, குட் கண்டக்டர். டேஷ் கண்டக்டர் கேட்குறாங்க, குட்னு போட்டா போதும், குட் கண்டக்டர்ஸ். அதுக்கப்புறம் அமாங் மெட்டல் டேஷ் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒரு மெட்டலும் கண்டக்டர் தான். இப்போ காப்பர் ஒரு கண்டக்டர், அலுமினியம் ஒரு கண்டக்டர். ஆனா ஒரு கண்டக்டருக்கும் இட் ஹேஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு தனித்தனி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதாவது தட் கண்டக்டிவிட்டி வந்து மாறிட்டே இருக்கும். அது கண்டக்டிவிட்டி லெவல், தட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கண்டக்டிவிட்டி மாறிட்டே இருக்கும். அப்போ அதுல வந்து எது நல்லா பெஸ்டா கண்டக்ட் பண்ணணும் மெட்டல்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ பெஸ்ட் கண்டக்டர் சில்வர்னா நம்மளுக்கு வந்து கொடுக்குற கரண்ட் எல்லாமே ஃப்ளோ ஆகும், வெறும் எந்த விதமான லாஸ் ஏற்படாம நம்மளுக்கு போகும். அப்போ சில்வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா காஸ்ட் தான் மேட்டர். ஸோ சில்வர் யூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ வேற ஏதாவது வெரி ப்ரெசைஸ் ரொம்ப முக்கியமான இடம் அந்த மாதிரி வரும்போது நம்ம சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. டேஷ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். சரி, சில்வர் பெஸ்ட் கண்டக்டர். ஆனா எது வந்து ரொம்ப நம்ம காமனா யூஸ் பண்ற கண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர். ஈவன் அலுமினியம் கூட ரேரா தான் யூஸ் பண்ணுவோம், காப்பர் தான் அதிகமா யூஸ் பண்ற கண்டக்டர்ஸ். ஈவன் வைண்டிங் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் உள்ள வைண்டிங் சுத்துவாங்க இல்லையா, காயில், அந்த காயிலும் காப்பர் தான். வயர் போடுறோம் இல்லையா, அந்த வயரும் காப்பர் தான். ஸோ காப்பர் இஸ் த காமன்லி யூஸ்டு
conductor. And even and it's again we can answer. And also for winding, the answer is copper. So dash do not, do not. Dash do not pass electricity through them. எது வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணாது, கடத்தாது, மின்சாரத்தை கடத்தவே காட்டாது அப்படின்னா இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் தான் மின்சாரத்தை கடத்தாது. இந்த பேட் கண்டக்டர் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் வந்து லைட்ல வந்து CFL காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப். CFL நம்மளுக்கு யூஸ் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் lamp. LED light emitting diode. So இப்பலாம் நம்ம அதிகமா LED லைட் தான் யூஸ் பண்றோம். அதோட ஃபுல் மீனிங் வந்து லைட் எமிட்டிங் டயோட். இந்த கண்டென்ட்லாம் நமக்கு வந்து NCERT புக்ல உள்ள கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ சார் இந்த கண்டென்ட் இப்போ இந்த சாப்டர்ல இதுதான் இருக்கு அப்படின்னா இது மட்டும் தான் கேள்வி கேட்பாங்களா? இது கேட்பாங்க. இது ரிலேட்டடா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து இதோட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் NCERTல வேற ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ரிலேட்டட் டு சேம் எலக்ட்ரிசிட்டி. ஐ கண்டினியூ தட். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம we have some more questions we'll discuss. So up to 18 questions we have discussed. So I'll continue that.